இதுதான் நம்ம சாஃப்ட்வேரோட டேஷ்போர்ட். இப்போ நம்ம மொபைல் ஷாப்புக்கான சாஃப்ட்வேரில் எப்படி ஸ்டாக் செக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம சாஃப்ட்வேரில் 2 இடத்துல நம்ம டீட்டெயிலாக ஸ்டாக்கு செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் லொக்கேஷன் வைஸ் ஸ்டாக் ரிப்போர்ட். இந்த லொக்கேஷன் வைஸ் ஸ்டாக் ரிப்போர்ட்டில் நம்ம ஒரு ப்ராடக்ட்டோட ஓவரால் ஸ்டாக் இங்கே நாங்கள் செக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஆண்ட்ராய்டு ஃபோனில் இவ்வளோ குவான்டிட்டி இருக்குது, ஐஃபோனில் இவ்வளோ குவான்டிட்டி இருக்குது, விவோ பிராண்டில் இத்தனை ஃபோன் இருக்குது, ஓப்போ பிராண்டில் இத்தனை ஃபோன் இருக்குது, இப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராடக்ட்டோட ஓவரால் குவான்டிட்டியை நீங்கள் இங்கே செக் பண்ணிக்கலாம். இன்னொரு இடம் பேட்ச் லிஸ்ட். இந்த பேட்ச் லிஸ்ட்டில் ரொம்ப அட்வான்ஸ்டான ஃபில்டரை யூஸ் பண்ணி நம்ம இப்போ விவோ ஃபோனில் இந்தந்த ஐஎம்இயில் இத்தனை ஃபோன் இருக்குது, ஓப்போவில் இந்த கலரில் இத்தனை ஃபோன் இருக்குது, இந்த வேரியண்ட்டில் இத்தனை ஃபோன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக செக் பண்ணுறதுக்கு நம்ம பேட்ச் லிஸ்ட் யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம ரெண்டுமே டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லொக்கேஷன் ஸ்டாக் ரிப்போர்ட். ரிப்போர்ட்டில் போயிட்டு லொக்கேஷன் ஸ்டாக் ரிப்போர்ட் போனீங்கன்னா நம்ம லொக்கேஷன் ஸ்டாக் ரிப்போர்ட்டுக்கான ஸ்க்ரீனுக்குள்ளே வந்துடுவோம். இப்போ நான் ஒரு ஃபில்டராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லொக்கேஷன் ஃபில்டர். நீங்கள் மல்டிபிள் லொக்கேஷனில் கடை வச்சுருந்தீங்க அப்படின்னா லொக்கேஷன் பேஸ் பண்ணி நம்ம ஸ்டாக்கு செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கேட்டகிரி, மொபைலா ஹெட்செட்டா அப்படிங்கிற கேட்டகிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பிராண்டு, விவோ, ரியல்மி, ஓப்போ, சாம்சங், இந்த மாதிரி பிராண்டையும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மேஜரான ஃபில்டரெலாம் நீங்கள் கொடுத்துட்டு ஷோ கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு ஓவரால் ஸ்டாக் டீட்டெயிலை இங்கே நீங்கள் பார்த்துக்கலாம். இது மட்டும் இல்லாமல் அட்வான்ஸ்டான செட்டிங்ஸும் இருக்குது. நான் அதையும் உங்களுக்கு சொல்கிறேன். லெசன் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம ஸ்டாக் எதுக்காக செக் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஆர்டர் குறை போடுறதுக்காக செக் பண்ணுவோம். அப்போது நமக்கு ஸ்டாக் வந்து இப்போது எது 2க்கு கீழே கம்மியாக இருக்குது, இல்லை 3க்கு கீழே கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம கொடுத்து ஷோ கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த டேட்டா வந்துடும். இதை வச்சு நம்ம ஈஸியாக ஆர்டர் போடுறதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் நேமையும் நம்ம இங்கே சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். நான் உங்களுக்கு சர்ச் பண்ணி காட்டுறேன். இதை மாதிரி பர்டிகுலரான ப்ராடக்ட் நேமையும் நம்ம இங்கே சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இதுதான் நம்ம லொக்கேஷன் வைஸ் ஸ்டாக் ரிப்போர்ட். எப்படி நம்ம ஓவரால் இது பார்க்குறதுங்கிறத பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம பேட்ச் லிஸ்ட்டில் எப்படி ஸ்டாக் செக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பேட்ச் லிஸ்ட் போகிறதுக்கு ப்ராடக்ட் மெனு போய்ட்டு பேட்ச் லிஸ்ட் போய்க்குங்க. இதுதான் நம்ம பேட்ச் லிஸ்ட்டோட ஸ்க்ரீனு. நான் இதில் இருக்க ஒரு ஃபில்டரை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லொக்கேஷன் ரிப்போர்ட்டில் நம்ம பார்த்த மாதிரியே இதுலேயும் ப்ராடக்ட் நேம் பேஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணிக்கலாம், கேட்டகரி யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணிக்கலாம், பிராண்ட் யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணிக்கலாம், லொக்கேஷன் பேஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணிக்கலாம், அதே மாதிரி ஸ்டாக் யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணிக்கலாம். நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு ஒரு டேட்டா ஃபில்டர் பண்ணி காட்டுறேன். மொபைல் ஃபோன் செலக்ட் பண்ணிக்கிறேன், விவோ செலக்ட் பண்ணிக்கிறேன், லொக்கேஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன், செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில்டர் கொடுக்குறேன். நம்ம டேட்டா வந்துருச்சு. அதே மாதிரி இந்த ஆல் ஸ்டாக்கில் நம்ம ஸ்டாக் இங்கே இன் ஸ்டாக் எவ்வளோ நமக்கு ஸ்டாக் இருக்கோ அதை மட்டும் செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அவுட் ஆஃப் ஸ்டாக்கையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த பேட்ச் லிஸ்ட்டில் முக்கியமான கான்செப்ட் அப்படிங்கிறது தான் இந்த அட்வான்ஸ்டு ஃபில்டர். இந்த அட்வான்ஸ்டு ஃபில்டர் எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னா, அட்வான்ஸ்டு ஃபில்டரை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம அட்ரிபியூட்ஸ் பேஸ் பண்ணியும், அதாவது இந்த ஐஎம்இ நம்பரை வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி நம்ம கலர் பேஸ் பண்ணியும் ஃபில்டர் பண்ணலாம்.